மதுரை மாநகர், மதுரை வீரகாளி வரலாம். ஏன் இவ்வளவு நமஸ்காரம் பண்ணா சீக்கிரம் வண்டி ஓடணுமாடா? இன்னையா நீ வந்து உட்காரு போல. உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். சாமியாடி கோடாங்கிகள் கொடுத்த பொருள் உன் வீட்டுக்குள்ள இருக்கு. தகடி எந்திரம் இருக்குன்னு சொல்லுங்க. எங்க இருக்காரு உங்க அப்பா? அப்பா வா, பக்கத்துல உட்காரலாம். ஏன் இவர் பையன் வரும்போது ஏன் அவர் வரல? கூட்டம் வந்து பின்னாடி வர முடியல. தப்பு இல்லையா? அப்போ அங்க மதுரையில இருந்து வரும்போது கூட்டம் இல்லாமலே வந்தீங்களா? உன்னுடைய வீட்டுக்குள்ள போய் பார்த்தேன். சாமியாடி கோடாங்கிகள் கொடுத்த ரட்சை காப்பு எந்திரங்கள் பொருள்கள் வீட்டுல இருக்கு. அதே மாதிரி அன்பு தெய்வமாகிய காளியின் அருள் பெற்ற இடம்தான் உங்களுடைய குடும்பம். எவ்வளவோ காலங்கள் குங்குமத்தாலும் மலர்களாலும் அர்ச்சனைகள் பல கோடி செய்து நீயே சதம் என்று நம்பி இருந்த பொழுதும் கூட எங்க வாழ்க்கையில இப்படி ஒரு திரிவும் தலைகுறிவும் தன்மான குறைவும் ஏற்பட்டு விட்டதே. உன்னை கும்பிட்டு எங்களுக்கு இப்படி வரலாமா அம்மா அப்படின்னு அவள்கிட்ட போய் நீங்க கண்ணீர் வடிச்சீங்களாம். உண்மையா? உண்மைதான். கால் வந்துட்டு வாங்க. வரலாம். கண்ணீர் விட வேண்டாம், கவலையே வேண்டாம், கை கொடுக்கிறேன் நான். அதே மாதிரி உடலால பாதிக்கப்பட்டு நம்முடைய அங்கத்தில் ஒரு பக்கம் எடுக்க வேண்டிய நிலைமை வருமோ என்ற ஒரு கவலையும் ஒரு மனக்குழப்பமும் உங்கள் உள்ளத்தில். அப்படி ஒரு பாதிப்பு நடக்காது. அது சாதாரணமான நோயாகவே தீரும் என்று மேலிருந்து உத்தரவு. இதுக்கெல்லாம் காரணம் மாந்திரிகம், தெய்வனை இருந்தவான கோளாறுகள் இருக்குமா? நம்ம தெய்வம் நமக்கு துணைபடாம போனதுக்கு முகமாற்றம் செஞ்சிட்டாங்களே அப்படி என்று நினைத்து பல்வேறு இடங்களில் ஆராய்ச்சி செய்தது உண்டு. உண்மையா இல்லையா? அப்படி அந்த ஆராய்ச்சிகள் செய்த பின்பு எல்லோரும் நடந்திருக்கு என்றே சொன்னார்கள். செய்வதை நடந்திருக்கு என்றே சொன்னார்கள். சொன்னதை யாரும் நிரூபிக்கவில்லை. ஆனால் அதற்கு பரிகாரம் செய்கிறேன் என்று சொல்லி மட்டும் வார்த்தைகளை பகிர்ந்து தன் தேவைகளை நிறைவேற்றி கொண்டார்கள். அப்பா, சேவலை கொண்டா, கோழியை கொண்டா, எல்லாம் நானே சாப்பிடுகிறேன் அப்பா என்று சொல்லி வாங்கினார்கள். கால் ஒன்று ஆனா சேவல் கறி நல்லா தானே இருக்கும். கர்மசாமிக்கு அண்டே அண்டே சுப்பே வாப்பா, ஏ வாயா. அதே மாதிரி சொந்த பந்த சமூகத்தை கூட்டி வழக்கு பேசலாம்னு நினைச்சு பேசினா அவங்க எல்லாம் நமக்கு சிரிச்சு பேசினாங்களே தவிர நமக்கு சாதகமா பேசல. எந்த சொந்த நமக்கு காப்பாற்றும் நினைச்சமோ அவனே நமக்கு எதிர்ப்பா சபையில பேசி நம்மளை தலைகுரிய வச்சான். உண்மையா? அவங்கெல்லாம் உன்னுடைய எதிர்தரப்பு பொம்பளையை சார்ந்த ஆட்கள்கிட்ட போய் பொல்லாத வார்த்தைகளை எல்லாம் பேசி இவனை வாழ விடக்கூடாது, அவங்க அப்பன் வந்த திமிருக்கு இதுதான் கரெக்ட், அவங்க ஆத்தா என்ன வரத்து வந்தா, இப்படியெல்லாம் பல்வேறு வார்த்தைகளை பேசி உங்களை குழப்பம் அடைய வச்சுட்டாங்க. இப்போ அந்த குடும்பம் ஒண்ணு சேராத நிலையில தான் இருக்கு. அதனால அவ வேணுமா வேண்டாமா? தர்மத்தோடு நீங்க வேணும்ங்கிறீங்க, அதர்மத்தோடு அவ முடியாதுங்க. அவ தலைய திருப்ப முடியுமான்னு பாக்க கொஞ்ச நேரம் கண்ண கொடுங்க. தை மாதம் 22ஆம் தேதி வரை கால அவகாசம் இருக்கிறது. அதுவரை அவ என்ன சொன்னாலும் எந்த பதிலும் நீங்க சொல்லாதீர்கள். வேணும் என்ற ஒரே வார்த்தையை சொல்லுங்கள். அவளை எப்படி கொண்டு வரணுமோ குழந்தை குட்டியோடு உன் காலில் விழுந்து விழ வைக்கிறேன், உங்களை பெருமையோடு வாழ வைக்கிறேன். காலில் விழுந்துட்டு வா. கர்மசாமிக்கு முத்தான முத்தல்லவோ. மரம் ஒண்ணு ஒடிஞ்சு விழுந்திருக்கு. அது என்ன மரம்? கேக்குறேன். உங்க வீட்டு பக்கத்துல மரம் இருக்கா?
மரம் இருக்கு. என்ன மரம்? முருங்கை மரமா? முருங்கை மரம் இருக்கு. என்ன முடிஞ்சு விழுந்துச்சோ ஒரு கொப்பு? ஒரு கொப்பு 2 கொப்பு பெருசா போனது, 2 கொப்பு ஒடிஞ்சிருச்சு. எப்ப விழுந்துச்சு? அதுக்கு ஒரு 5, 6 மாசம் ஆயிடுச்சு. அந்த விழுந்ததுல இருந்து ஏகப்பட்ட மன வருத்தமும் குழப்பமும் குடும்பத்துல நடக்கும். அதான் அடையாளமா சாமி காட்டினாரு. புரியுதா? அந்த மரத்தை தூணுக்குள்ள போய் பார்த்தேன், மையத்தடவி இருக்குடா. ஆஹா. பாருங்க, கொடுமை. எல்லாத்தையும் மாத்திருவோம். கொண்டா, குடும்பத்தை சேர்த்து தாரேன். நல்லா இரு. கொண்டாந்து சேர்த்து வச்சு சேர்த்துருவோம்டா. ஒரு நல்லா இரு. ஒரு பொண்ணு இருக்கு. 3க்கு என்ன பார்த்து போ. எல்லாம் நல்லா நடக்கும். ஐஸ்வர்யமாக மகனே, சரி. வாழ்க. அவன் வீட்டுல மரம் உடைஞ்சதை கூட நம்ம சொல்லுதோம்னா கீரை வேணும்னு தான். கர்மசாமி ஐயாவுக்கு மதுரை மாநகர் தன்னுடைய பிள்ளையின் வேலை வாய்ப்பு விஷயத்தை பத்தி மனம் உணர்ந்து கொண்டது யார்? வேலை வாய்ப்பு விஷயத்தை பத்தி மனக்குழப்பம் அடைந்தது யார்? என்ன வேலைப்பா? கால் வந்துட்டு வாப்பா. இன்னொரு தரம் பாட்டு சத்தம் கேட்கிறான். பாட்டுக்கு பாட்டு எடுத்து நான் பாடுவதை கேட்டாயோ, துள்ளி வரும் வெள்ளலையே நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ. பெரிய ஆயின்னு ஒரு அம்மா வராளா, அவ யாருப்பா? பெண் தெரியுமா சாமி? ஆமா மாட்ட கண்டியா? ஆமா, அதான் பெரிய ஆயி. உன்னுடைய கட்டுமனைக்குள்ள போய் பார்த்தேன். வீட்டுல பெண்ணடியாளுடைய தொண்டைக்கு கீழ் மார்பு வரை வரியும் வேதனையும் இருக்கும். ஆமா சார். இந்த வேதனைக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு மருத்துவம் பல பார்த்தோம். ஆமா. மாத்திரைகள் தீர்ந்தது, நோய் தீரவில்லை. ஆமா சார். ஏன் இந்த குழப்பம் என்று பல்வேறு கேள்விகள் எல்லாம் நடந்தாச்சு. வேண்டுதலை எல்லாம் போட்டாச்சு. ஆமா சார். போட்ட பிறகு தெளிவாகலையேன்னு ஒரு வருத்தம் ஒண்ணு. ஆமா சார். 2ஆம் தரம் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதியாச்சு. ஆமா சார். நமக்கு ரிசல்ட் வரும்னு தெரிஞ்சு மெச்சுன்னு இருந்தான். வந்த ரிசல்ட் தப்பா வந்துருச்சு. தப்பா வந்துருச்சு. டக்குன்னு பார்த்தோம். இத நீதிமன்றத்துல சொருகுனா சரியா இருக்கும்னு ஒருத்தன் ஐடியா கொடுத்தான். அதுல போய் இப்ப உட்கார்ந்துருக்கு. ஆமா சார். அதை ஜெயிச்சு தந்தா போதுமா? கால் வந்துட்டு போன ஆஃப் பண்ணி வைங்கக்கா. டிங் 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 சத்தங்கக்கு. அதை ஜெயிச்சு தாரேன். அந்த அரசு உத்தியோகத்தை வாங்கியும் தாரேன். அதற்கிடையில வேற யாரும் இதுல குழப்பம் பண்ணிருக்காங்களான்னு ஒரு சின்ன எண்ணம் இருக்கு. வீட்டுல என்ன பேராம இருக்கா சாமி? தெய்வனை இருக்கு, மாத்தி தாரேன். இந்தா, அடுத்த சந்திப்புல அதை தீர்த்துருவோம். நல்லா இருங்க செல்லங்களே. வாழ்க வாழ்க வாழ்க. அப்படியா? ஒரு பக்கத்து வலி அவருக்கு. மதுரை மாநகர் எல்லை. அவன் எங்க இருக்கா? இப்ப அடுத்து ஒரு பிள்ளைக்கு கல்யாணம் வேணுமா? என்ன பிள்ளை இருக்கா உனக்கு? இல்லைங்க, பிள்ளை இல்லை. கால் வந்துட்டு வா. தம்பி என்ன வேலை பாக்குற? கல்வித்துறையில எஜுகேஷன்ல சூப்பரண்டா. சிவில் சப்ளைல வேலை பார்க்கிற ஒரு பெண் இருக்கா. அவன் 2ஆம் தரம் கல்யாணம் முடிச்சவதான், கண்ணாடி போட்டிருக்கா, கருத்த பொம்பளை, அலைன்ஸ் வேணும்னு தேடிட்டு இருக்கா. அந்த செய்தி உனக்கு வரும். அவளை கெட்டிக்கா வச்சிக்கா. கால் வந்துட்டு வா. என்னப்பா அது எங்க இருக்கு? மதுரையில தான் இருக்கு. மதுரை மாவட்டத்திலே தான் இருக்கு. உன் நண்பர்கள் மூலமாக அந்த செய்தி வரும். நல்ல பெண்மணி, ஒழுக்கம் மிகுந்தவள், நேர்மையாக நடப்பாள். அவ பேருக்கு ஒரு வீடு இருக்கு. புரியுதா? வீடு இருக்கு, செல்வம் இருக்கு. அப்ப இல்ல, ஆத்தா மட்டும் இருக்கான். வருவா, கல்யாணம் முடிச்சுக்கா. அது எனக்கு நிக்கும். வா பக்கத்துல வா. ட்ரான்ஸ்ஃபர் இன்னும் வராம இருக்கு. பக்கத்துல வா. அதுக்கு 3:30 மணிக்கு இன்னைக்கு நைட்ல 7 மணிக்கு உன் டிரான்ஸ்ஃபரை பத்தி பேசுவோம். முதல்ல இந்த சான்ஸை பத்தி பேசுறேன். இந்தா வச்சுக்கா. நல்லா இருக்கு. சுவாமியே. திருச்சி மாநகர், திருச்சி அங்காளம்மா. உனக்கு எந்த ஊரு? அங்காளம்மன் கோயில் எங்க இருக்கு? குலதெய்வம். கால் வந்துட்டு வா. அதோ பார், இதோ பார், ஜெயிச்சு பார். தம்பி வா, வாடா, உட்காருடா.
அதிர்ஷ்டங்களை பற்றி உனக்கு நம்பிக்கை உண்டுமாடா? உண்டு. அதிர்ஷ்டம்னா என்னது? லாட்டரி சீட்டு, பிரைஸ், இந்த மாதிரி விஷயத்துல உனக்கு இஷ்டம் உண்டா? நம்பிக்கை உண்டா? என்னவோ நம்பிக்கை உண்டுன்னு சொன்ன. சரி, என்னப்பா வேணும் உனக்கு? என்ன செய்யுது? ஒன் சைடு வலிக்கு. உன் செய்தி தான் முதல்ல வந்திருக்கு எனக்கு. கால் வந்துட்டு வா. உண்மையே சொல்லணுமா? பொய் சொல்லணுமா? எங்க இருந்து புறப்பட்டு கேட்டு பார்ப்போம். 2 பேரும் அண்ணன் தம்பியா? யாரு குடிக்கிறவன் யாரு, குடிக்காதவன் யாரு? 2 பேரும் குடிக்க மாட்டேன். தனித்தனியா குடிப்பீங்களா? தெரியாம குடிப்போம். அதை ஏன் கேட்க நீங்க? ராஜா மாதிரி எல்லாரும் குடிக்குமா? ஒருத்தர காலம் விட்டுவாங்க. எல்லாரும் ராஜாக்கள் தானப்பா. மங்களம் உண்டாகட்டும். வாடா தம்பி வா. ஒன் சைடு காது, இந்த நரம்பு இதுல இருந்து ஃபுல்லா ஒரு சைடு ஃபுல்லாவே வலிக்கும். சரியா? அதுல உயிர்க்குறியி ஒரு சைடு லைட்டா வலிக்கிறது மாதிரி ஃபீலிங்ஸ் அப்பப்ப எடுக்கும். இருக்கா? கால் வந்துட்டு. நல்ல ஸ்கேன் வச்சிருக்கனா? உங்கள்கிட்ட உண்டா அந்த ஸ்கேன்? கிடையாது, என்கிட்ட இருக்கு. வரலாம். அப்படியா? சேர்த்து பார்க்குறேன். உட்கார். மருத்துவத்தில் என்னப்பா சொன்னாங்க? உன்னுடைய உடல் நரம்பியல்ல நீர் சத்து சம்பந்தமான விஷயம் இருக்கு. அதனால் எப்படி சாமி நீர் சத்து சம்பந்தம்னா? அதாவது யூரின் ட்ரபிள் வர்றதுக்கு முன்னால, ஸ்டோன் எஃபெக்ட் வர்றதுக்கு முன்னால முதல்ல நீர் வந்து உடம்புல கட்டும். அப்படி கட்டுறது நரம்பியல்கள்ல அங்கங்க சிலது தங்கும். அது உப்பு சத்து மூலமாகவும் இருக்கலாம், யூரின் மூலமாகவும் இருக்கலாம், வாத நீர் மூலமாகவும் இருக்கும். இது வாத நீர் சம்பந்தமான உளைச்சலினுடைய அறிகுறி தான் இது. இதுக்கு மந்திரம் தந்திரம் செய்வனையெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இது மருத்துவத்தால் தீர வேண்டிய ஒரு அற்புதமான சிகிச்சை. இதுக்கு நீ நரம்பியல் சம்பந்தமான டாக்டரை போய் பார்த்து லைட் டோஸ்ல மாத்திரை மருந்து சாப்பிடணும். ஹெவி டோஸ்ல என்ன செய்யக்கூடாது. அப்படி இல்லைன்னு சொன்னா சிறந்த ஆயுர்வேதிக்கை பார்த்து தெளிவடைய வேண்டும். என்ன? மந்திரத்தால் தந்திரத்தால் மாயாஜாலத்தால் இது குணமாகாது. உண்மையான வைத்தியத்துல சத்தியமா குணமாகும். நீ நோயாளி இல்லைங்கிறத நிரூபிப்பேன். கால் வந்து வரலாம். தொழில் சம்பந்தமான என்ன சிந்தனை உனக்கு? ஒரு வருஷத்துக்கு பிறகு அதுல நீ வெற்றி அடைவ. சந்தோஷமா இரு. பணம் மட்டும் யாருக்கும் கொடுத்துறாதப்பா. ஏமாந்துருவடா. தானா வர வைக்கிற நிம்மதி அடைவ. ஓடிப்போம். மாத்தி தாரப்போம். கர்மசாமிக்கு அதே திருச்சி எல்லை தன்னுடைய குடும்பத்துக்குள்ள எந்த தொழிலை தொட்டாலும் மன வருத்தம் குழப்பம் இருக்குன்னு கேட்டு வந்தவங்க. கால் நிறுத்துவாங்கப்பா. நான் வந்து வேலைங்கிறது ஒரு வினோதமான ஒரு வார்த்தை. தொழிலுங்கிறது நம்ம அந்த காலத்துல சொன்னோம். ரெண்டுமே ஒண்ணுதான்ப்பா. 2 பேரும் தான். நீ வேலை விஷயமா, நீ குடும்ப விஷயமா பிறகு. முன்னாடி எங்க இருக்கா? நீ எங்க இருக்க? ஏன் அங்க போல? அவன் எங்க வரல? அப்பளம் சாப்பிடுவியா? நல்ல அப்பளம். என்னண்ணே டீ காணாது, ஒரு டீ தாங்க போல. கர்மசாமி, 2 ஆண்டுகளுக்கு முன்பே நீ பார்க்கிற தொழில் மனவர்த்தமும் சூழ்நிலைகளும் இல்லாமை நிலையும் ஏற்பட்டது. ஒரு மாசமா வேலையில இந்த சனி பகவானுடைய தோஷம் அதுக்கு காரணம். வரக்கூடிய ஆடி 30க்கு பிறகு உனக்கு வேலை அமைஞ்சிடும். தைரியமா இருக்கலாம். வெளிநாடு சம்பந்தமா யாராவது இனிக்கிற வார்த்தையை சொன்னா அது உனக்கு பிடிக்கும். நம்பிடக்கூடாது. அவங்க பின்னால போனோன்னு நீ தோத்து போயிடுவ. என் சொன்னகட்டி இந்தியாவிலேயே பணியை செய், புனிதமாக இருப்பாய். கால் ஒன்றுவா. ஆடி 30 வரை கால அவகாசம் இருக்கு. சில நண்பர்கள் மூலமாக உனக்கு வேலையை அமைச்சு தந்துட்டேன். வெற்றி உண்டு. இந்தா கடன் இல்லாம இருக்க வைக்க நல்லா இருக்கு.
வெற்றி உண்டுப்பா. பிள்ளைக்கு போன மாசம் ஒரு 3 மாசம் முன்னாடி எனக்கு கேட்டேன். ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லி 3 மாசம் முன்னாடி கேட்டேன். நீங்க பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்கும். நல்லா இரு, 3 மாசம் பண்ணேன். புண்ணியமாயிரு, புண்ணியமாயிரு, உயர்ந்திரு, சுகித்திரு, சகித்து. நீ கால் நோட்டோட செல்லம் அப்படியா? அதுவரை இவன் பணத்துக்கு போக வேண்டாம். நெஞ்சி சென்ட்ரல் பகுதியில அப்பப்போ கேஸ் அடைக்கிறது மாதிரி வலி வேதனை கொடுக்க. என்னடா அது? என்னது? கேஸ் சம்பந்தமானதா இல்ல வேற எந்த வலியும் இருக்குமா? அப்படின்னு நினைக்கிடுது. வெண்ணியாவது ஏதாவது கொடுத்தா கொஞ்ச நேரத்துக்குள்ள சரியாயிடுது. யார்கிட்ட போய் சொல்ல, நம்ம தலைவிதி, என்ன செய்ய முடியும் அப்படின்னு தனக்குள்ளேயே நொந்துக்கிடுதுயா. கால் நோக்குவோம். ஆனந்தம் அப்படி வரக்கூடாதுல்ல. பின்னத்துக்கு முதல்ல வந்து ஒன்னா வர சொன்னதுக்கு அது வேற இவர் எடுத்துட்டு இப்ப மட்டும் 6 மாதம் இவன் பொண்டாட்டி வர்றதுக்கு டைம் இருக்கு. அதுக்கிடையில போனா சண்டை நடக்கும். அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க இவன் மேல ஸ்பெஷலா கேசப்படுவாங்க, பிரச்சனை நடக்கும். என்ன செய்ய புரிய? இப்போ வந்து அவ வந்து லாயர், அவங்க சைடு லாயரும் எங்க சைடு சேர்த்து வச்சு ஒரு பேசலாம்னு சொல்றாங்க. நான் சொல்றேன், நான் எங்க லாயர்கிட்ட பேசின வரைக்கும் 2 பேரும் சமாதானப்படுத்தி வைக்கிறேன், மீடியேஷன் சொன்னாங்க. நான் அவ வந்து என்ன சொல்ல போறான்னு தெரியல. அவ வந்து 6 மாதம் பொறுமையா இருக்க வேண்டும்னு சாமி சொல்லிடுது. நீ வாட்டு அமைதியா இருந்துக்கா, என் மேல பாரத தூக்கி போட்டுக்கா. என்ன பதில் கேட்டாலும் கருப்பசாமி கருப்பசாமி அப்படின்னு சொல்லிக்கிட்டே இரு. உள்ளத்துக்குள்ள விடைய நான் கொண்டு வந்து தாரேன். கோவையில என்னைய பார்த்துட்டு போ, ஜெயிக்க வைக்கிறேன். இதுக்காக புதிங்கால் பக்கம் இருக்கக்கூடிய நரம்பு அப்பப்போ வலிக்க. புரியுதா? பயப்படாத. மன தளர்ச்சி தான் காரணம், வேற ஒண்ணுமே காரணம் இல்லை. உன் மனதை திடப்படுத்திக்க. நோய் இல்லை உனக்கு. சந்தோஷமா ஓடு. நாட செல்லக்குட்டி பேர தர. நீங்க சொல்றத கொடுங்கன்னு சொல்லியாச்சு. அதான் நான் கேட்டேன், என்ன வேணும்? என்ன வேணும்ப்பா? யாரு? இவ்வளவுதானே? அவனை சரியாக்குனா போதுமா? ஏய், அத்தனையும் பொய். இப்ப என்னன்னு நான் கண்டுபிடிச்சிருவோம்ல. நீ ஏன் கவலைப்படுற? கால் விட்டுருவான். ஆப்பாட்டுல கிடக்காப்பா. அவன் தூரத்தில் இருக்கான். ஆ. செய்யற வேலைக்கு போறதுல 15 நாள் 20 நாள் அவனை போய் நான் ஆராய்ச்சி பண்ணேன். உங்கள் உற்றார் உறவினர்களுக்கும் இடம் சம்பந்தமான விஷயங்களுக்கும் பல குழப்பங்கள் ஒரு காலத்தில் நடந்தது உண்டு. ஆனா இப்போ அவனுக்கு யாரும் மந்திர தந்திரத்தால பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறது அனைத்தும் தவறான செய்தி. அவனுடைய நடைமுறை பழக்க வழக்கங்கள் சரியில்லை. புரியுதா? பழக்க வழக்கங்கள் சரியில்லை. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தேன். ராகு கேது சம்பந்தமான விஷயம் இருக்கிறதுனால போதை மது சம்பந்தமான விஷயத்தில் அவன் உள்ள பாதிக்கப்பட்டிருக்கு. புரியுதா? யார் சொல்லையும் கேட்க மாட்டான். ஆணவம் பிடிச்ச உணர்வோட இருப்பான். அவன் சொல்றத நம்ம கேட்கறது மாதிரி டெக்னிக்கலா போய் சொல்லுவான், பக்குவமா பேசுவான். எனக்கு எல்லாம் தெரியும், நான் பாத்துக்கிட்டேன்பா. ஆனா ஒண்ணுமே செய்யாம அப்பாவி மாதிரி நம்மகிட்ட நடிப்பான். நடிக்கானா கால் விட்டு வரலாம். நீ எப்படிதான்டா பங்கர பங்கர முடிப்பான். எதுவும் செய்யிட்டமா படபடை போற. அதனால ரொம்ப ஆழமா சிந்திச்சு பார்த்தா அவனுடைய எதிர்கால வாழ்க்கையே அதுல பாதிக்கப்பட்டு இருக்கு. தொழிலும் அப்படித்தான், இல்லற வாழ்வும் அப்படித்தான். அவனை சீர்திருத்தி தெளிவாக்கி ஒற்றுமையான வாழ்க்கையை அமைச்சு தந்தா போதும்னா கால் ஒன்று வரலாம். தேடி வந்த வேளை அடுத்து சொன்ன என்னது? சிறகுகள் ஒடிந்ததடி. நல்ல பாட்டு. என்ன படம்? தங்கைக்கு ஒரு கிதமா. சிறந்த அறிவாளி நண்பர் டி ராஜேந்திர ஐயா அவர்கள் கொண்டு வந்த படம். நல்ல அறிவு நுட்பமான வார்த்தைகள். ஒரு சிறந்த தத்துவமான ஒரு அறிவாளி, தன்னம்பிக்கையோடு வாழ்ந்த ஒரு பெரிய டைரக்டர் டி ஆர் ராஜேந்திர அவர்கள். அந்த மாதிரி சிறகுகள் ஒடிந்தது போல வாழ்க்கையினுடைய ஒரு பகுதி சரிந்து விட்டது அவனுக்கு. அவனுடைய வாழ்க்கையை செம்மையாக்கி தாரேன், நல்லாக்கி தாரேன். வேற எந்த குழப்பமும் இல்லை, ஜெயிச்சு தாரேன். வேற என்ன வேணும்? தொழில் நடக்கும், பணம் கிடைக்கும், நல்லா இருக்கலாம்.
ஐஸ்வர்யமா இருக்கலாம். யாருப்பா வீட்லயா? என் இடத்துல வந்து விரதம் இருந்தது யாருப்பா? கால் சொல்லலாம். என்னப்பா வேணும்? வீட்டில் அண்ணா தம்பிக்கு யாருக்கு கல்யாணம் இல்லை, ஒரே வீட்டில் இருக்கோம். கால் சொல்லலாம். உன்னுடைய கட்டுமனைக்குள்ள நான் போய் பார்த்தேன். நாலு தலைமுறைகளுக்கு முன்னால உன் தந்தை வழியை சார்ந்த ஒருவர், நல்ல புரிஞ்சுக்கணும், தந்தை வழியை சார்ந்த ஒருவர் சிவபக்தனாக இருந்த ஒருவரிடம் அவர் இருந்த ஸ்தலம், அந்த சிவபக்தனாகிய ஒரு யோகி, ஒரு துறவி தனக்கு வைத்திருந்த தெய்வ ஸ்தலத்தில் ஒரு பகுதியை, நாலு தலைமுறைகளுக்கு முன்னால உள்ள ஒருவர் இனி ஒருவர் வைத்திருந்த தெய்வ ஸ்தலத்துக்குரிய ஒரு பகுதியை தன் பகுதியில் உரிமை இருப்பதாக சொல்லி அபகரித்து அவருடைய ஆன்மீகத்துக்கும் அதுக்கும் இன்னல் விளைவித்து அவர் சமாதியாகிவிட்டார். அப்பொழுது நடந்த ஒரு மாபெரும் சாபத்தில் 3 தலைமுறைகளுக்கு பின்பும் உன்னுடைய குடும்பத்தில் இல்லற வாழ்க்கை இல்லாமல் சந்நியாச யோகத்தோட இருப்பாங்க. அப்படி சொன்ன ஒரு வாக்கு, அந்த சாபம் இப்பொழுது 3 தலைமுறைகளுக்கு பிறகு, இப்ப நீங்க எல்லாம் பிறந்து 4 பேருக்கு கல்யாணம் எல்லாம் இருப்பீங்க. இருக்கீங்களா? காரணம் சொல்லலாம். இப்ப பிறவிகளை பத்தி புரிஞ்சுக்கிட்டீங்களா? புரியுதா உங்களுக்கு? ஆம்பளைகளுக்கு கல்யாணம் நடக்கோ இல்லையோ, பொம்பளைக்காவது கல்யாணம் நடந்து ஒரு துணை கிடைச்சிடணும்னு சொல்லி எவ்வளவோ முயற்சி பண்ணீங்க. வந்து கூடி வந்து பேசி முடியக்கூடிய தருணத்தில் கைவிட்டு போறது உண்டு. உண்மையா? இதற்கிடையில வீட்டுக்குள்ள சென்று பார்த்தா மங்களமா இருக்கும், ஆனா ரொம்ப இறுக்கமா இருக்கிறது மாதிரி உள்ள ஒரு ஃபீலிங் அந்த வீட்டு சக்திக்குள்ளே இருக்கு. அந்த வீட்டுக்குள்ள எதுவும் இருக்கா? அப்படி இல்லை, எங்க பிறவிதான் இப்படியா, இதுக்கு ஒரு ரிலீஃப் வேணுமே, இது என்ன முடிவு, யாரால் நடக்கும்? காவி வேட்டியும் கழுத்தில் ருத்ராட்சமும் தண்டமும் தட்டும் கண்டே நங்கு. காவி வஸ்திரம், ருத்ராட்ச கொட்டை, தண்டம், இவைகளெல்லாம் ஒரு தட்டுல ரெடியா இருக்கு. புரியுதா? யாரு கட்ட போறா? அதை யாரு கட்ட போறா? வீட்டுல ஒருவர் சன்னியாசத்தை மேற்கொள்ளணுங்கிற நிலைமை வந்து விட்டது. அது யாருக்கு கொடுக்கலாம்னு பார்த்தேன். உங்க அண்ணனுடைய குணம் சின்சியரான குணம், எரிஞ்சு எரிஞ்சு விடக்கூடிய குணம், மன அடங்காத பக்குவம் இல்லாத குணம், உங்ககிட்ட இருக்கக்கூடிய நிதானம் அவன்கிட்ட இல்லை. அதனால இந்த வஸ்திர தானத்தை சிவன் கோயில்ல கொண்டு போய் கொடுத்து விட்டால் உங்களுடைய சன்னியாச காலங்கள் நீங்கிவிடும். இருக்கிற ஒருவருக்கு வாழ்க்கை அமையும். அந்த வாழ்க்கையில ஒரு தெளியும் வம்சத்தினுடைய பிறப்பும் கூடும். அப்படி உருவாக்கி தந்தா போதுமா? காரணம் சொல்லலாம். அதே மாதிரி அந்த வீட்டுக்குள்ள நான் வந்து பார்க்கணும், என்ன இருக்குன்னு கேட்கணும். அங்க புண்ணியாவதனம் பண்ணி உங்க எல்லாருக்கும் நல்வாழ்வை நான் அமைச்சு தரேன். இருந்து என்ன பார்த்துட்டு போனா வெற்றி கிடைக்கும். வாழ்க வாழ்க வாழ்க. அதுக்கு இடையில நீதிமன்றத்துக்கு போகணுங்கிற ஒரு நிலைமையெல்லாம் இருக்கு. என்ன, அதெல்லாம் மாத்திருவோம். நம்ம தைரியமா இருக்கலாம். அதே பெங்களூர் எல்லை கல்யாண விஷயத்தை பத்தி கேட்க வந்தது யார்? திருமணம் சொந்தமாக கேட்க வந்திருக்கீங்களா? யாருக்குமா? உள்ள பேரு காலம் சொல்லலாம். செண்பகப்பூ, நாகரி, பக்கத்துல கடை, தெரு,
இருக்கு, பார்க்கிறேன். உட்காரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உங்க வீட்டுக்கு ரோட்ல இருந்து இப்படி கிராஸ்ல போனா ஒரு தெரு போகுது. அந்த தெருவுல இடது பக்கம் போயிட்டோம்னா ஒரு அம்மன் கோயில் இருக்கு உள்ள. அதுல செண்பக பூவு, மனோரஞ்சித பூவு, மலர்கள் எல்லாம் போட்டு அர்ச்சனை செய்து ஒரு சின்ன நாகம் உள்ள ஒரு தெய்வமும் சேர்ந்து இருக்கு பக்கத்துல. இருக்கா? என்னப்பா? அந்த தெருவுல ஒரு சின்ன கடை ஒண்ணு போட்டிருக்காங்கடா, உணவு கடை. அது என்னது இது? டிபன் சென்டரா? சாப்பாடு கடை. Correct. பார்த்தேன். சமைச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னடா நிக்கிறேன்? சரி, ஓகே. காரணம் என்னம்மா பிரசாதம். தாயி, உன் பையன் பேர் என்ன பேரு? மதியழகன் தான். இல்பொருள் உவமை அணி. இல்பொருள் உவமை அணினா என்னது? சொல்லு பார்ப்போம். இலக்கணத்துல யாரா படிச்சிருக்கீங்களா? இல்லாத ஒன்றை ஓமைப்படுத்தி சொல்வது. அப்ப மதியழகம்னா மதி இல்லாத பேருக்கு பேர் மதியழகம்னு பேர் வச்சுக்க நீ. அப்படி சொல்ல முடியுமா? முடியாது. அவனுடைய கிரகங்களை பார்த்தேன். எங்க இருக்கான் பையன்? வந்திருக்கானா? இன்னொரு பையன் யார் வந்திருக்கா? ஏன் அங்க உட்கார்ந்துக்கிட்டான்? ஏடா சின்னவன, ஏ சின்னவன், ஆட்டோல ஏறி வாடா. எந்த விஷயமும் உன் சப்ஜெக்டை நான் ஓபன் பண்ணவே மாட்டேன். நீ வாட்டு வந்து உட்காரலாம். உன் பையனுடைய மனநிலைகளை நான் பார்த்தேன். அவன் இஷ்டத்துக்கு கல்யாணம் முடிக்கணும் அப்படி ஒரு முடிவு இருந்தால் நீங்க ஏற்றுக்கொள்வீங்களா? ஏன் இதெல்லாம் நான் கேட்கிறேன்னு சொன்னா, அவனுடைய ஜாதகத்துல கலத்தர ஸ்தானத்துல சனி பகவான் பார்க்கிறார். அதனால இஷ்ட கல்யாணம் நடக்கணும்னு சொல்லி ஒரு விதி இருக்கு. இன்னும் ஒரு 6 மாதத்துக்கு அந்த டைம் இருக்கு. புரியுதா? 6 மாத காலங்கள் கழிந்துருச்சுன்னா உங்க இஷ்டப்படி மங்களகரமான ஒரு பெண் வரும். அந்த திருமண காலம் சிறப்பாக நடக்கும். தை மாதம் வரை பொறுமை வேண்டும். அதுக்கு இடையில எந்த முயற்சியும் நீங்க பண்ண வேண்டாம். என் மேல பாரத்தை போட்டு சிவரேன்னு இருங்க. உங்களுக்கு 4 ஜாதகத்தை கொண்டு வந்து நான் கொடுப்பேன். ஆனந்தமா அந்த கல்யாணத்தை முடிப்போம். அதே மாதிரி உங்களுடைய எண்ணங்களை போய் பார்த்தேன். இப்போ 2 ஆண்டு காலங்களாக அப்படியா? கேட்டுப்பா. இன்னும் ஒரு தடவை காரணம் சொல்லலாம். நீங்க எல்லாரும் தான் அப்படியா? சரி. 2 ஆண்டு காலங்களாக நீங்க நடத்துகிற தொழில நஷ்டமும் கடன்களும் மன உபாதைகளும் உங்களை கொஞ்சம் தொற்று. சனி பகவானுடைய ஆட்சி காலத்தால் அது நடக்கும். இதுக்கு செய்வனை வைவினை கோளாறுகள் எதுவுமே கிடையாது. வீணாக கற்பனைகள் வேண்டாம். வரக்கூடிய ஆவணி மாதங்களுக்கு பிறகு தொழில முன்னேற்றமும் கிடைச்சிரும். வருமானத்தினுடைய எண்ணிக்கையும் பெருகும். 2 நண்பர்களுடைய நல் உதவிகளும் கிடைக்கும். வேற என்ன வேணும்? மூத்த பையனுக்கு ஹைதராபாத்ல வேலை கிடைக்கும். நல்லா இருக்கு. பக்கத்துல வரலாம். இளைய பையனுக்கு ஜனவரி மாதத்துக்கு பிறகு வேலையை பத்தி பேசுவோம். வா. அதுக்கு இடையில வருமானத்துக்குரிய வழியில ஒரு பிரைவேட்ல ஒரு கம்பெனி உனக்கு உதவி செய்யும். நலமடைவாய். ஆமா, நல்லா இருப்பான். ஐஸ்வர்யமா. கர்மசாமி அதே பெங்களூர் எல்லை தலைவன் தலைவி கணவன் மனைவி. நல்லா மக்களே, இந்தாமா புண்ணியமாக இருப்பாயம்மா, வாழ்க. காரணம் வரலாம்.
இடைப்பட்ட காலத்தில் உடல்நிலையில் நரம்பியல் வலி, இடுப்புக்கு கீழ் கை கால் வலிகள், நடக்க முடியாத கோளாறுகள் ஏற்பட்டது. நடந்துச்சா? இதுக்கு எதுவும் யாரும் மந்திரம் பண்ணியிருப்பாங்களா? நம்ம ஜாதகத்துல எதுவும் குழப்பம் இருக்கா அப்படின்னு ஒரு குழப்பம் உங்களுக்கு வந்துச்சே. செய்வனை யாரும் வைக்கல. வீணா நம்ப வேண்டாம், அதுக்கு செலவழிக்க வேண்டாம். கால் வந்துட்டு வரலாம். மாடியை போய் காட்டுது. மாடி வீட்டுல இருக்கீங்களா, கிழவுல வீட்டுல இருக்கீங்களா? மாடியை தான் போய் காட்டுது. என்ன மேல இருக்கீங்க? ஒரு சின்ன தெருல ரைட் சைடுல மேல இருக்குங்க. மெயின் ரோட்ல இடது பக்கத்துல மரம் இருக்கு, 2-3 சின்ன கடை இருக்கு. உன் வீட்டுக்கு எதிர்த்தாப்புல இடது பக்கத்துல டீ கடையும் இருக்கு. இருக்கலாம். கால் நிறுத்துவா. பெங்களூருக்குள்ள போயிட்டு வருவோமே. போன என்ன தானே நல்ல 2 10 கிட்னி இல்ல வலி சாமி. 25 கல் வந்து ஈரணும். யாருக்கு? எனக்கு. பக்கத்துல வா. கண்ணை மூடிக்கா. கர்மசாமி, உன்னுடைய உடல் ஸ்தானத்தை நான் பார்த்தேன். 6 7 12 mm வரை 12 mm வரை உனக்கு ஸ்டோன் இருக்குடா. ஸ்கேன் பண்ணி இருக்குங்க. 12 mm வரை ஸ்கேன். அதெல்லாம் கரையுமான்னு கேட்டேன். ஆபரேஷன் இல்லாமலே கரைஞ்சிரும். ரெண்டும் வலி சாமி. ஆபரேஷன் இல்லாம கரையும். அதுக்கு மருத்துவம் இருக்கிறது. வீணா போய் அறுவை சிகிச்சைக்கு ஒப்புக்கொள்ளாத. கால் ஒன்று வரலாம். நீங்களா போய் மாட்டிக்கிட்டு அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. என்னப்பா சொல்றீங்க? இந்த ஸ்டோன் நமக்கு அலோபதி மருத்துவத்தில் கரையுமா, இங்கிலீஷ் மருத்துவத்தில் கரையுமா, சித்த வைத்தியத்துல கரையுமா, ஹோமியோபதியில கரையுமா, யுனானியில கரையுமா? யுனானின்னு ஒரு வைத்தியம் இருக்கு தெரியுமா? அரபு நாட்டு வைத்தியம். ஆனா லேசா இந்த நாட்படவே சுகமாகும். அதுவரை வலி தாங்க முடியாது. அதான் இப்ப நமக்கு ஹோமியோபதியில புனிதமான மருந்துகள் வந்து விட்டன. ஏன் உனக்கு அதுல இஷ்டம் இல்லையா? அதுக்காக கிட்னிங்கிற இடத்துல போய் அறுவை சிகிச்சை செய்ய முடியுமாடா? நீங்க தள்ளிவா மகளே, நீ போய் கால் வளர்த்து வா, என்ன ஏதுன்னு பாத்துருவோம். பொக்கிஷம் இன்னும் கொஞ்சம் நான் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கேன் என்ன நடந்திருக்குன்னு. வரலாம்ப்பா, வா உட்காரலாம். நல்ல மன அமைதியா மனசை அடக்கி தெளிவா உட்கார பார்ப்போம். என்னைய மனசுக்குள்ள நினைச்சுக்கா. அப்படியெல்லாம் ஒரு செய்தியும் இல்லையே. உன்னுடைய மனசு கிட்னி சம்பந்தமாக பெரிய அறுவை சிகிச்சை செய்து நமக்கு உயிருக்கு எதுவும் பிரச்சனை வரக்கூடிய அளவுக்கு வந்துருமோங்கிற ஒரு பயம் இருந்தா அதை கைவிட்டுரு. அப்படி நடக்காது. அதுல கேன்சர் போன்ற நோய் வந்துருமோ அப்படிங்கிற ஒரு கற்பனையில எவனும் சொன்னோம்னா அதை நம்பாத, அது நடக்காது. சாதாரணமான மருத்துவத்தில் உனக்கு குணமாகும். இன்னையிலிருந்து உனக்கு வலி இல்லாம நான் ஆக்கித்தாரேன். கரையதுக்கு நானே மருத்துவத்தை சொல்லித்தாரேன். கால் ஒழுத்துவா. வாப்பா. இப்ப 25 கல் வந்தது டோட்டல். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு இன்னிலிருந்து படிப்படியா வலிகள் நீங்கும், கல்லுகள் கரையும். புரியுதா? அறுவை சிகிச்சை இல்லாமல் ஹோமியோபதி மருத்துவத்தில் நீ குணமாயிருவ. வலி எடுக்காது. நிம்மதியா இருப்பா. காசு பணம் தானே, உயிர்கண்டம் இல்லை, நலமடைவாய். இந்தாமா உன் மாங்கல்யம் நிலைக்கப்படும். சுவாமியே புண்ணியமா இருக்க மகனே. மத்தியானம் என்ன பார்த்து போங்கடா. மதியம் உணவு அறிந்து செல்லுங்க. கர்மசாமிக்கு முடிச்சுக்கிட்டே இருக்கான். அதே பெங்களூரு எல்லை தன் தொழில் சம்பந்தமாக, வேலை சம்பந்தமாக மன உபாதை கொண்டது யார்? வெற்றிவேல் முருகனுக்கு. என்ன பேரு? ஸ்ரீனிவாஸ்.
என்ன வேணும்? ஜமீன் ஜமீன் தகராறுல இருக்குது. ஜமீனுக்கும் உனக்கும் என்னப்பா தொடர்பு? ஜமீன் அது எங்களுக்கு வரணும் சாமி. நீங்க ஜமீன்ல ஒரு வாரிசுதாரா? எத்தனாவது வாரிசு நீங்க? பாட்டன் முப்பாட்டன். 4 தலைமுறைகளுக்கு முன்னால் உள்ள ஒரு ஜமீனா? 1 2 3 நான் கேட்டு பார்ப்பேன். இரு. என்ன தெப்பக்குளம், வயலு, அகழி. கோயில் எங்க இருக்கு? ஜமீனுக்கு உட்பட்ட கோயில் எங்கள் ஊரில் இருக்கு சாமி. நந்தி வச்சிருக்கு. அந்த நந்திக்கு பக்கத்துல குளம் இருக்கா? இருக்குது. பின்னால் பக்கம் இருக்கு. இருக்குதா? 1 2 3 4 அகழி. கோயில நுழைவாயிலிருந்து இடது பக்கத்துல தாவரங்கள் மரங்கள் இருக்கா? வலது புறத்துல வேற ஊருக்கு போகக்கூடிய பாதை 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 இடம் இருக்கா? வெட்ட வெளியும் பாதையும் சேர்ந்து இருக்கும். இருக்குதா? அந்த காலத்துல அந்த இடத்துக்குள்ள புதையல் இருக்குன்னு சொன்னாங்களே, அதை பத்தி என்ன கேள்விப்பட்ட நீ? எனக்கு தெரியாது. கால் வந்துட்டு வரலாம். ஒரு பண்டாரம் வாராரு, அங்க ஒரு சன்னியாசியுடைய சமாதி இருக்குதாப்பா? இல்ல சாமி, சன்னாசி சமாதியெல்லாம் இல்லை. ஈஸ்வரன் கோயில் பைரேஸ்வரம். சிவலிங்கம் முனீஸ்வரரா ஈஸ்வரரா? ஈஸ்வரனா இருக்கு. பண்டாரமா இருக்காரு. அதுக்கு கீழே சமாதி அந்த காலத்துல உள்ளது இருக்கு. அந்த சமாதிக்கு மேலதான் அந்த சிவலிங்கமே இருக்கு. புரியுதா? ஒண்ணுமே தெரியாது, சொத்துக்கு ஆசைப்பட்டு கேள்வி கேட்க வந்தா போதுமாயா? இல்ல, அது கேஸ் கொடுத்துக்கிறாங்க எங்க பாட்டி. அந்த நீதிமன்றத்தின் வாயிலாக 9 ஆண்டு காலங்கள் நடக்கிற வாயுதான் அது. ஆனா அடுத்த வருஷம் 2025 புரியுதா, 7வது மாசம் 22ஆம் தேதி நடக்கக்கூடிய வாய்தா. மொத்தம் 42 பேர்கள் அதுல பங்குக்காரரா வருவாங்க. பிரிக்கப்படும், அது கிடைக்கப்படும். வெற்றி உண்டு. போயிட்டு வரலாம். உடம்புக்கும் சரியில்லை. அடுத்த உத்தரவில் அதை பத்தி பேசுவோம். முதல்ல நீ உள்ளம் திறந்து உட்கார். வெற்றி உண்டு. கர்மசாமிக்கு கரூர் எல்லை யாரு? கரூர் கரூர் பகுதி யார் பாருக்கா? வேணுமா? கரூர் தாண்டி அதெல்லாம் கிடையாது. கரூரா? மாகாளியம்மன் கோயில் எங்க இருக்கா? காளியம்மனா மாரியம்மன் கோயிலா? காளியம்மா எங்க இருக்கா? உங்க ஊர்ல இருக்கா? கால் வந்துட்டு வரலாம். 2 ஊரும் ஒரே ஊருக்கு வந்திருக்கீங்களா? புரியுது. என்னன்னு இப்படியெல்லாம் கேட்கிய? தப்பு இல்லையா? கர்மசாமிக்கு அப்படியா? மனைவியை பற்றி என்ன ஆராய்ச்சி? ஊர்ல முன்னா பின்னையா? மனைவியை பற்றி என்ன ஆராய்ச்சி? அவனுடைய உயிருக்கு ஆபத்தில்லாம காப்பாற்றி தந்தா போதுமா? 1. செய்வன கோளாறால எதுவும் நடக்கல, வீணாக மந்திர தந்திரம் பண்ணி தகடு எழுதி கட்டுறதுனால குணமாகாது, மருத்துவத்தால் குணமாக்கி வெளியாக்கி தாரேன். ஒரு பிள்ளைய பத்திய மனக்குழப்பமும் வேதனையும் இருக்கு, அதை ஜெயிச்சு தாரேன். அதே சமயத்துல வீடு பத்திரம் சம்பந்தமான மனக்குழப்பம் மண்டையில ஓடுது, 4 பேரை வச்சு பேசி தீரல. அதனால நம்மளுக்குள்ளேயே பேசி முடிவாகணும். என் பிள்ளைகளுக்கு சம்மதிக்கணும். சம்மதிக்க வச்சா போதும்ல. காரணம் கர்மசாமிக்கு என்ன கடை இருக்கு? எங்க இருக்கு? தாப்பா, உன் எண்ணம் நிறைவேறும், நிம்மதி அடைவாய். ஜெயிச்சு தாரேன். எல்லாம் நல்லா கால் வந்துட்டு வரலாம். என்ன கடை? ஆலமரத்து நிழலை பார்த்து
உங்களுடைய கட்டுமனைக்குள்ள போய் பார்த்தேன், ஒரு பெரிய மரத்தடியில பழைய காலத்து கோயில் இருக்கு. அது என்ன கோயில்? ஆமா, ஒரு பெரிய மரமும் கோயிலும் இருக்கு. நிறைய மக்கள் போய் கூட்டாரமா போட்டு பொங்கல் வச்சு அது வச்சு நிக்கிறாங்களே, அதான் கேட்டேன். என்னப்பா வேணும்? ஒரு காட்டை கைவிட்டு போகக்கூடிய நிலைமை வந்துருச்சு, கொடுத்துருவோம், கடனை தீர்த்து தரேன். ஒரு பையனுக்கு வருமானங்கள் குறைவா இருக்கு, அவனை வச்சு வண்டியை ஓட்ட முடியாது, அவன் வாய் வீரன், உழைப்பு வீரன் கிடையாது. அதனால சமாளிக்கிறேன், பணத்தை தாரேன், கடத்தை தீக்கிறேன், இடத்த விலை பேசுறதுக்கு ரெடி பண்ணு, வச்சுக்கிட்டு இருந்து போராட வேண்டாம், ஜெயிக்கிறேன். உடம்புக்குள்ள வேற உடம்புல ரத்த ஓட்டம் சரியில்லை, வாத உளைச்சல் வந்திருக்கு, மசாஜ் பண்ணா சரியா போயிடும். தைரியமா இருக்கலாம், வெற்றி உண்டு. புண்ணியம் அடைவீர், புண்ணியம்.